முதலமைச்சருடன் மோதல், ரூபாய் 500 கோடி நிலம் பந்தாடப்படும் அமுதா IAS தூக்கி அடிக்கப்பட்டதன் பின்னணி. யார் இந்த அமுதா IAS? வணக்கம், இது உங்கள் நியூஸ் பாரத். மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் அமுதா. இவர் 1994ஆம் ஆண்டு கேடர் IAS அதிகாரி ஆவார். தமிழகத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் துணை ஆட்சியராக தனது பணியை துவங்கிய இவர் செல்லும் இடமெல்லாம் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். வீரப்பன் தேடுதல் வேட்டையால் ஈரோடு மாவட்ட மலைவாழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடன் நெருங்கி பழகி அவர்களின் பிரச்சனைகள் தீர உதவினார். பிறகு தமிழகத்தின் மிகவும் பின்தங்கிய தருமபுரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்ட அமுதா அங்கு பெண் சிசு கொலையை முற்றிலும் ஒழிக்க தீவிரமாக பணியாற்றியவர். தொடர்ந்து வட மாவட்டங்களில் ஆட்சியராக திறம்பட செயல்பட்டு மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவரானார் அமுதா. 25 வருடங்களாக IAS அதிகாரியாக இருக்கும் அமுதா இதுவரை 15 துறைகளில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த போது அதனை எதிர்கொள்ள சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் அமுதா. அவரது சிறப்பான பணியால் சென்னை வெள்ளத்தில் இருந்து எளிதாக மீண்டு வந்தது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதியின் இறுதி சடங்கு ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பும் அமுதாவிற்கு வழங்கப்பட்டது. இவற்றுக்கு எல்லாம் உச்சமாக அமுதாவின் பணித்திறன், நேர்மையை அறிந்து கடந்த 2020ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று மத்திய அரசின் பணிக்கு சென்றார். அதுவும் பிரதமர் அலுவலகத்தின் இணை செயலாளர் எனும் அந்தஸ்திற்கு உயர்ந்தார். மு.க. ஸ்டாலினுடன் அமுதா மோதல். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அமுதாவின் சேவை தமிழகத்திற்கு தேவை என அவரை மீண்டும் தமிழக பணிக்கு அழைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடந்த காலங்களில் மு.க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது தமிழக பணியில் இருந்தார் அமுதா. 2010ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை ஆட்சியராக அமுதா இருந்தார். அந்த மாவட்டத்தை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக அவரது பதவியை ஆட்சியர் அமுதா பறித்திருந்தார். துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டும் மாவட்ட ஆட்சியர் அமுதா அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு மீண்டும் பதவியை வழங்க மறுத்துவிட்டார். அப்போதே ஸ்டாலினுடன் அமுதாவிற்கு மோதல் தொடங்கிவிட்டது. என்னதான் மோதல் இருந்தாலும் அமுதாவின் நேர்மை காரணமாக அவரை பிரதமர் அலுவலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேசி தமிழக பணிக்கு அழைத்து வந்தார். தமிழக பணிக்கு அக்டோபர் மாதம் 2021ஆம் ஆண்டு திரும்பிய அமுதாவிற்கு உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறை என்னும் முக்கிய துறையின் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு காவல்துறையை இயக்கும் உள்துறை செயலாளராக அமுதாவை நியமித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது. முன்பு இருந்த துறைகளில் யாருக்கும் வளைந்து கொடுக்காத அமுதா உள்துறையிலும் அவ்வாறே இருந்து வந்தார். ஆனால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என அறியப்படும் வெள்ளத்துறை பணி ஓய்வு பெற்ற நாளில் அவரை சஸ்பெண்ட் செய்து அதிர வைத்தார் உள்துறை செயலாளர் அமுதா. வெள்ளத்துறை மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி அவர் சஸ்பெண்ட் செய்திருந்தார். ஆனால் டிஜிபி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்தது தமிழகம் முழுவதும் போலீசாரை கொதிக்க வைத்தது. வெள்ளத்துறை சஸ்பெண்ட் உத்தரவு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கவனத்திற்கும் அமுதா கொண்டு செல்லவில்லை. இதனால் டென்ஷன் ஆன முதலமைச்சர் அமுதாவின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து வெள்ளத்துறை பிரச்சனை இல்லாமல் பணி ஓய்வு பெற நடவடிக்கையும் எடுத்தார். இதன் பிறகு சில நாட்களில் உள்துறை செயலாளர் பொறுப்பில் இருந்து அமுதா தூக்கியடிக்கப்பட்டார். இருந்தாலும் கூட வருவாய்த்துறை எனும் முக்கிய துறையின் அதிகாரியாக அமுதா நியமிக்கப்பட்டார். மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மோதிய அமுதா. வருவாய்த்துறை செயலாளராக இருந்த அமுதாவிற்கும் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனுக்கும் இடையே மோதல் மூண்டது. கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிறுவன கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை கையகப்படுத்துவதில் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தீவிரமாக இருந்தார். குத்தகை ஒப்பந்தத்தை மீறி கிண்டி ரேஸ்கோர்ஸ் செயல்பட்டதால் அமுதா அவர்கள் வசம் இருந்த தமிழக அரசின் நிலத்தை கையகப்படுத்த தீவிரம் காட்டினார். கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் PS ராமனின் வாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அமுதா IAS எடுத்தார்.
இது உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் தலைமை செயலகத்திலும் புயலை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதம் என்பது தமிழக அரசின் வாதம் போன்றது. ஆனால் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை அமுதா IAS எடுத்தது நீதிபதிகளையே ஆச்சரியப்படுத்தியது. தமிழக அரசின் நிலைப்பாடும் வருவாய்த்துறை செயலாளர் அமுதாவின் நிலைப்பாடும் மாறுபடுவதாக நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திலேயே கூறினர். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ராமனுக்கு எதிரான நிலைப்பாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான நிலைப்பாடாகவே பார்க்கப்பட்டது. எந்த பதவியும் வழங்கப்படாமல் தூக்கி அடிக்கப்பட்ட அமுதா ஊரக வளர்ச்சித்துறை, உள்துறை, வருவாய்த்துறை என அதிகாரமிக்க பதவிகளில் இருந்த அமுதாவிடம் இருந்து கடைசியாக வருவாய்த்துறையும் பறிக்கப்பட்டது. இந்த வீடியோ பதிவு செய்யும் வரை அவருக்கு வேறு எந்த பதவியும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் நேர்மையாக அமுதா IAS நிமிர்ந்து நிற்பதுதான் என்கிறார்கள்.